எல்லாருக்கும் நமஸ்காரம். அபிராமி அந்தாதி இன்னையில இருந்து நம்ம வந்து ஃபோர்த் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். சோ அந்த ஃபோர்த் பேட்ச்ல முதல்ல நம்ம அபிராமி அந்தாதியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லோகத்துக்கு போலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த அபிராமி அந்தாதி வந்து எல்லாரும் பாடுற மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஒரு ராகத்துல நம்ம கத்துக்க போறது இல்ல. 1ல இருந்து ஆரம்பிச்சு 100 வரைக்கும் ஒரே ஒரு டியூன் தான். நான் ஏற்கனவே அந்த குரூப்லயும் மெசேஜ் போட்டேன். எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சிம்பிள் டியூன் தான், பெரிய பெரிய பாட்டாலாம் வராது இது. சோ அதனால ஈஸியா நீங்க எல்லாருமே கத்துண்டுடலாம். சோ இப்படி இந்த அபிராமி அந்தாதி எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அமாவாசைக்கு அடுத்தது ஒரு பிரதமை வரும் இல்லையா? அப்ப வந்து இந்த தஞ்சை சரபோஜி மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, போய் குளிச்சுட்டு திருப்பி வரும்போது அவருக்கு வந்து அபிராமிய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையம். அந்த திருக்கடவுர்ல போயிட்டு அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்பிகையும் நம்ம போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அங்க தங்குறாராம். அப்போ இந்த மாதிரி ஒரு அரசர் வந்து பெருமாள் அம்பாளை சேவிக்க வரார் அப்படின்றத தெரிஞ்சுண்டு, அப்ப கோவில்ல வந்து யாராவது முக்கியமானவா வந்தா அந்த சிறப்பு ஆராதனை எல்லாம் பண்ணுவா இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஆராதனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாலாம். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தன்னோட பரிவாரங்களோட அங்க வரார். அப்போ சுவாமி சன்னதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அபிராமியோட சன்னதிக்கு வராராம். இப்போ இந்த இடத்துல வந்து ராஜா வரார் அப்படின்னுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தள்ளி நின்னுட்டு இவருக்கு வந்து மரியாதை பண்ணி அப்ப வந்து பூஜை எல்லாம் ஆரம்பிக்கிறாளாம். அப்போ இங்கதான் வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கண்ணை மூடினபடியே நின்னுட்டே இருக்காராம். அவருக்கு என்ன தெரியலன்னா அந்த அரசர் வந்ததோ இல்ல அங்க சுத்தி வர என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியவே இல்லையா. அப்ப அரசர் என்ன நினைச்சுட்டார் அப்படின்னாக்க, என்னடா நம்ம வந்து இவ்வளவு பெரிய ராஜா வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட கேக்குறாராம். அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி, இவர் வந்து ஒரு பைத்தியம். இவர் வந்து என்னன்னா ஏதோ ஒரு துர்தேவதைய வந்து வழிபட்டு இருக்கார். ஆனா அவருக்கு வந்து கொஞ்சோண்டு ஜோசியம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்போ இந்த மாதிரி கோவில்ல வந்து தீபாராதனை எல்லாம் நடக்கிறது, வாத்தியங்கள் எல்லாம் முழங்குறது. அப்போ என்னதான் சத்தம் வந்தாலும் இவ்வளவு பேர் வரா, நிறைய சத்தம் வருது. ஆனாலும் அவர் என்ன பண்றாராம், கண்ணை மூடிண்டு அங்கேயே நின்னுட்டே இருக்காராம். அப்போ திருப்பி கொஞ்சோண்டு கண்ணை திறந்து அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. அப்போ அவரை பார்த்து சரபோஜி மன்னர் என்ன பண்றாருன்னா, உனக்குதான் எல்லாம் தெரியுமே, இன்னைக்கு என்ன திதி சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ உடனே அவர் என்ன சொல்லிட்டாராம், பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப அங்க இருந்தவா எல்லாரும் என்ன பண்றா, தனக்குள்ள சிரிச்சுக்கிறா. ஏன்னா ஏற்கனவே இவர் ஒரு பித்தன் அப்படின்லாம் தானே சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி இவர் வந்து பௌர்ணமின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அப்படியே அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டே இருக்கும்போது பண்ணிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டாராம். அப்போ பௌர்ணமி அப்படின்னு யார் ஒருத்தர் சொன்னாரோ அவரு என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட வீட்டுக்கு போயிட்டார். அவளை பார்த்தவா என்ன சொல்றான்னா, நேத்திதான் அமாவாசை, இன்னைக்கு இவருக்கு பௌர்ணமி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் ரொம்ப கிண்டலா பேசிக்கிறாளாம். அப்போ அப்படி பேசின்றவர் யாரு அப்படின்னா அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தனர். அவ யாரு அப்படின்னா வழி வழியா இந்த தேவி உபாசனை செய்யக்கூடிய குடும்பத்துல வந்தவராம். அப்ப அவர் வந்து முறைப்படி ஸ்ரீவித்யா உபாசனையும் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அவர். சோ அந்த மாதிரி அவரோட அனுபவ நிலை அதை வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறவா என்ன பண்ணிட்டான்னா, இவர் வந்து ஏதோ ஒரு துர்தேவதைய வந்து உபாசனை பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்றார், ஒரு அந்தணனுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு அதுக்கு மாறுபாடா இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் எல்லாம் எடுத்துண்டு சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டு மதிமயங்கி போயிருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டாலாம். அவெல்லாம் இவர் எவ்வளவோ திட்டுறா. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா எதையுமே காதுல வாங்கிக்காம அம்பிகைய மட்டுமே டெய்லி தரிசிச்சு தியானம் பண்ணிட்டு, அப்ப அவர் வந்து அந்த அம்பாளை மட்டும்தான் தனக்கு வேற எதுவுமே இல்ல அப்படின்றா போல இருந்துட்டே இருக்காராம். இப்படி இருக்கும்போது அந்த சரபோஜி மன்னர் என்ன பண்றாருன்னா அவரை அந்த சன்னதியில பார்த்தாரோனோ, அப்ப வந்து அந்த அம்பிகையோட தியானத்திலேயே ஈடுபட்டு இருக்காராம். அதுக்கப்புறமா அந்த சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த திரிபுர சுந்தரிய தனக்குள்ள தரிசிச்சு அங்க இருக்கக்கூடிய சுடருக்கு நடுவுல அந்த அம்பாலோட அந்த திருக்கோலத்துல அவர் அப்படியே ஆழ்ந்து போய் இருக்க. அப்போ ஏன்னா அவருக்கு சுத்தி, அதனாலதான் அவருக்கு சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியல. இப்படி அவர் வந்து அம்பாலோட பேசுறதும், அம்பாள் இதுக்கு ஏதோ பேசுறதுக்கு சிரிக்கிறதும் இப்படியுமா இருக்கிற போது பக்கத்துல இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சுட்டான்னா இவர் ஏதோ ஒரு பித்தன் பைத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டாலும். அப்படியே அம்பாலோட பார்த்து பேசிட்டு இருக்கிற போது திடீர்னு அவர் கண் முழிச்ச போது இவர் கேட்ட உடனே அவருக்கு வாயில பௌர்ணமின்னு வந்துருதான் அதை வந்து சொல்லிட்டார். ஏன்னா ஒளிமயமான காட்சி அவர் அப்ப பார்த்துட்டு இருக்கார். அதனால அவருக்கு என்ன தோணிடுது, பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாராம்.
அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்த போது அவருக்கு வந்து இந்த உலக உணர்வு வந்து அப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஐயோ நம்ம தெரியாம பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கு புரியறதாம். அவ ஏற்கனவே இவர் எல்லாருமே குறை சொல்லிட்டே இருக்கா, இந்த மாதிரி இப்படி வேற நம்ம சொல்லிட்டோமே, இப்ப இன்னும் வேற நம்மள எல்லாரும் குறை சொல்லுவாளே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே இருந்தாராம். அம்பிகையோட சன்னதியில அப்படி வந்தது வார்த்தை. அவதான் வந்து ஒரு பேச செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிறார். அப்போ எது வந்தாலும், ஒருவேளை அது நல்லதா இருந்தாலும் சரி, இல்லாட்டா அது கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு தெரியாது, எல்லாமே அம்பிகையோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மைய வந்து அந்த இடத்துல வந்து அவர் பாட தொடங்குறாராம். அதுக்கப்புறம் தமிழ்ல பாடி இருக்காரு. இந்த இடத்துல பக்தி மணக்கக்கூடிய செய்யுள்களாக பாடக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்துதான். சோ இந்த மாதிரி இப்படி இவரோட கதை ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த சரபோஜி மன்னர் என்ன பண்றாருன்னா, அவரோட இடத்துல தங்கி இருந்த போது அவரோட மனசு இருக்கு இல்லையா, அப்ப அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு வந்து தோண ஆரம்பிச்சுதான். அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, நம்மள பார்த்து இப்படி ஒருத்தர் வந்து தெரியாம ஏதோ தேவையில்லாம ஒரு பதில சொல்லிட்டாரே, அவரை பித்தர்ன்னு சொன்னாரே, ஒருவேளை அவர் பித்தராக இருந்திருந்தா அப்படின்னாக்க அவ்வளவு நேரமும் வந்து கவனிக்காம கண்ணை மூடின்னு இருக்க முடியுமா? நான் அவரோட நெத்தியில ஒரு ஒளி தெரிஞ்சுதே, இப்படி எல்லாம் இந்த மன்னர் இந்த இடத்துல வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப என்ன ஆகுறது, முன்னாடி ராத்திரி நேரமா இருந்ததாம். அதனால தூக்கம் வந்துடுது இவருக்கு, இவர் தூங்கி போயிட்டார். அப்போ ஒரு கனவு வருது அவருக்கு. கனவுல யார் வரான்னா, அந்த அபிராமி அம்பிகைய எதிர்ல வந்து நிக்கறாளாம். அப்போ தன்னோட காதுல இருக்கக்கூடிய ஒரு தோடு இருக்கு இல்லையா, அத கழற்றி கீழ் திசையில வீசி எறியறாளாம். அது என்ன ஆயிடுறது, கீழ்வானத்துல நின்னுண்டு ஒரு முழு மதிய போல அப்படியே ரொம்ப பிரகாசமா வெளிச்சம் இருக்காம். அப்ப பக்கத்துல இருந்த அபிராமி பட்டர், இதோ பாருங்கோ, இதுதான் பூர்ண சந்திரன், இன்னைக்கு பௌர்ணமி அல்லவா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். அப்போ அரசருக்கு இப்ப கனவுல இருந்து முழிச்சுட்டார். அப்போ கனவுல அவர் பார்த்த காட்சி அவர் என்ன பண்ணிடுதான், ரொம்ப ஒரு வியப்புல கொண்டு போய் விட்டுடுதான். அப்போ அபிராமி அம்பிகையோட அந்த தரிசனத்தை கனவுல பார்க்கக்கூடிய அம்பாளை வந்து கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகினாராம் அந்த இடத்துல. அப்போ தன்னோட பக்தரோட பெருமையை விளக்கணும் அப்படிங்கறதுக்காக அம்பிகை என்ன பண்ணிருக்கா, இவரோட கனவுல நம்ம போய் இவருக்கு புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணி இந்த மன்னரோட கனவுல வந்திருக்காளாம். இவர் என்ன பண்ணிட்டார், உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம போய் அவரை எப்படியாவது தேடணும், அபிராமி பட்டரை தேடணும்னு புறப்பட்டாராம். அப்போ அவரோட வீட்டுக்கு போறார். அப்போ அபிராமியோட துதியாக வந்து இந்த பாடல்களை வந்து இவர் வந்து பாடின்னு உட்கார்ந்துட்டு இருக்காராம். அங்க போனதுக்கு அப்புறம் அபிராமி பட்டரை இப்ப இவர் வந்து வணங்குறாராம். ஏன்னா கோவில்ல வந்து நான் வந்திருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு இவரை திட்டினவர் இப்ப அவ ஆத்துக்கே போயிட்டு அவர் கால்ல விழுந்து வணங்குறாராம். அந்த மாதிரி அந்தாதியாக இவர் வந்து துதிகளை வந்து பாடின்னு இருக்கார். அப்போ 79வது பாடல் 79th verse அத வந்து பாடி முடிக்கிறாராம். உன்னோட பெருமையை நான் வந்து தெரியாம இருந்துட்டேன், என்ன மன்னிக்கணும் அப்படின்லாம் இந்த ராஜா வந்து சொல்ற. அப்போ உன்னோட தரிசனம் கிடைச்ச காரணத்தினால அபிராமி, உன்னால எனக்கு அபிராமி கனவுல வந்தா அப்படின்லாம் சொல்றார். அதை கேட்ட அபிராமி பட்டர் வந்து இப்படி ஒரு அருளா உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமா. சோ அவளைதான் நான் இப்ப பாடின்னு இருக்கேன், அவளோட காட்சியில நான் உண்மையாவே பித்தனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாடல்களை ஒரு நூலாக ஆக்கி 100 பாடலால நிறைவேற்றணும். நீ அப்படியே 79வது பாடல்ல வந்தார், நீ முடிச்சது அத 100 பாடலா கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சோ அவர் பெற்ற அனுபவத்தையும் மன்னர் இவருக்கு கிடைச்ச அனுபவத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு 80வது பாட்டை பாடினார் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி இவ 2 பேருமா சேர்ந்து அப்படி அபிராமி பட்டரால இயற்றப்பட்டதுதான் இந்த 100 செய்யுள்கள் கொண்ட அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்றது. இந்த அந்தாதி கிரமம் அப்படின்னாலே என்னன்னா, ஒரு பாடலோட கடைசி வரையும் அடுத்த பாடலோட முதல் வார்த்தையும், அத கடைசி வார்த்தை முதல் வார்த்தை இதுல முடிச்சு அதுல தொடங்குறது தான் வந்து அந்தாதி கிரமம் அப்படின்னு சொல்றது. சோ அதுதான் இப்ப நம்ம அபிராமி அந்தாதி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல விநாயக பெருமாளை நம்ம வேண்டிப்போம் இல்லையா, எந்த விதமான விக்னமும் இல்லாம இந்த விஷயத்த நம்மளுக்கு நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது வழக்கம் இல்லையா. இப்ப நம்ம அபிராமி அந்தாதி கத்துக்க வந்திருக்கோம், நம்மளும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறோம். இதே போல 100 பாடலை நான் கண்டிப்பா கத்துண்டு பாராயணம் பண்ணணும், எல்லா நவராத்திரிக்கும் பாராயணம் பண்ணணும் நம்மளும் வேண்டிக்கணும். அதே மாதிரி இவரும் வந்து இந்த செய்யுளை ஏற்றத்துக்கு முன்னாடி பிள்ளையார வந்து வேண்டிக்கிறார். முதல்ல நம்ம விநாயகரை வேண்டிண்டு அபிராமி அந்தாதி ஆரம்பிக்க போறோம்.
தாரமர் கொன்றையும். ஸோ இந்த தியான பாடல்ல அபிராமி பட்டர் என்ன பண்றார், முதல்ல விநாயக பெருமானை வணங்கி இந்த அபிராமி அந்தாதியை எந்த தடையும் இல்லாம பாடுறதுக்கும் அதோட பொருளானது எப்பவுமே என்னோட மனசுல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். ஸோ அதுதான் தாரமர் கொன்றையும். அதாவது கொன்றை செண்பக மலர் மாலைகளை அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய தில்லைநாதனா இருக்கக்கூடிய சிவபெருமானோட துணைவி உமாதேவியோட மகனான விநாயக பெருமானே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அந்த விநாயக பெருமாளை வேண்டிண்டு தானே பண்ணுறோம். அது மாதிரியே இவரும் விநாயக பெருமாளை வேண்டிண்டு எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் எனக்கு இதை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுதான் முதல் தியான ஸ்லோகம். முதல் பாடலில் உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அதில் அபிராமி அன்னையோட அந்த திவ்யமங்கல திருமேனியை ரொம்ப அழகாக விவரிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அம்பாளோட திருமேனி எப்படி இருக்கான், உதயசூரியன் போல ஒளி வீசுறதான். அவளோட நெற்றி எப்படி இருக்குன்னா திலகம் போல ரொம்ப மங்களகரமாக இருக்கான். ஞானிகளெல்லாம் போற்றக்கூடிய அருமையான மாணிக்கம் போல அவ தான் இந்த உலகத்துக்கு ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றார். மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி அப்படின்னா அம்பாளோட அந்த சிவந்த திருமேனி எப்படி இருக்குன்னா மாதுளை மலர் போல அழகாகவும் மலர்ந்த தாமரையை போல மென்மையாகவும் ஒரு மின்னலை போல பேரொளியோடவும் இருக்கான். ஸோ இது எல்லாமே அம்பாளோட பேரழகோட ஒரு சின்ன சின்ன ஒரு ஒப்புமைகள் தான், சின்ன கம்பேரிசன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி. அம்பாளோட திருமேனி எப்படி இருக்கு, நறுமணமோட இருக்கக்கூடிய அந்த குங்குமம் பூசிய மாதிரி நல்ல சிவந்த நிறத்தோட இருக்கான். அந்த அழகு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளால கூட முழுமையாக வர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். அபிராமி எந்தன் விழுத்துணையே. ஸோ நீதான் என்னோட வாழ்க்கையோட உண்மையான துணை. செல்வம், உறவுகள், புகழ் இது எல்லாமே இருந்தா கூட அது எல்லாமே நிலையற்றது. ஆனால் நீ மட்டும்தான் என்னைக்குமே என்னை காக்கக்கூடிய நிலையான ஆதாரம் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றது இந்த பாடல், இறைவனை வாழ்க்கையோட உண்மையான துணையாக நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே எப்போ வேணாலும் மாறக்கூடியது. ஆனால் பெருமாளோட அனுகிரகமும் அம்பாளோட அனுகிரகமும் மட்டும்தான் நம்மளுக்கு நிலையானது. ஸோ அபிராமி அன்னையை நம்பி வாழறவாளுக்கு பயமோ தனிமையோ என்றைக்குமே இல்லை அப்படின்றது முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டில் துணையும் தொழும் தெய்வமும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இதில் அபிராமி அன்னை தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லாமே காரணம் அவ தான் அப்படின்னு சொல்கிறார். அவ தான் நம்மளுக்கு துணை, அவ தான் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம், அவ தான் வேதங்களோட சாரம் எல்லாமே சொல்கிறார். கரும்புவில் மலரம்புகள் பாசம் அங்குசம் இதெல்லாம் ஏந்தின்னு இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய அவ தான் இந்த உலகத்துக்கு பரம்பொருள் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்கிறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். நீதான் என்னோட வாழ்க்கையோட உண்மையான துணை, நீதான் நான் வணங்கக்கூடிய தெய்வம். என்னை பெற்ற தாயை விட அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய பராசக்தி நீதான் அப்படின்னு சொல்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மாறலாம், ஆனால் உன்னோட அருள் என்னைக்கும் மாறாது. ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும். ஸோ வேதத்தோட கிளையும் தளிரும் ஆணி வேரும் நீதான். அதாவது வேதங்கள் சொல்லக்கூடிய எல்லா உண்மைகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அபிராமி மட்டும்தான். இன்னும் கேட்டால் வேதங்களோட முழு சாரமே இவகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். அம்பாலோட கைகளில் கரும்பு வில் 5 மலரால் ஆன அம்புகள் பாசம் அங்குசம் இது எல்லாம் இருக்கான். இது என்ன பண்ணுறதுன்னா பக்தர்கள் எல்லாம் அன்பால் ஈர்த்து அவளோட மனசெல்லாம் நல்வழிப்படுத்தி உன்கிட்ட சேர்த்துக்கிறது. திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இவ்வளோ பெருமைகளோடு இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அபிராமி தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப பேரானந்தத்தோடு இதில் சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் அதாவது எல்லாமே அம்பாலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறது இது. தாய், குரு, துணை, பாதுகாவலன், ஞானம் எல்லாமே அம்பாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வந்துடுத்துன்னா நம்மளோட மனசு என்னாகும், அசையாத பக்தியில் இருந்துடுமா. ஸோ அபிராமி அன்னையை முழு நம்பிக்கையோட சரணம் அடைகிறவாளுக்கு அவை எல்லா வகையிலையும் துணையாக இருப்பாள் அப்படின்றது இந்த பாடல். அடுத்தது அறிந்தேன் எவரும் அறியாமறையே. இந்த பாடலில் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார்,
சொல்றார்? அம்பாலோட அருள்னால வேதங்களோட மறைபொருளை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த உண்மையை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா அம்பாலோட திருவடிகளையே சரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றார். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு. ஸோ உன்னோட அனுகிரகத்தினால, உன்னோட அருளால சாதாரணமாக யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாத வேதங்களோட ஆழ்ந்த மறைப்பொருள் அதை நான் தெரிஞ்சுட்டேன். அது புத்தகங்களால கிடைத்த ஞானம் கிடையாது, உன்னோட கருணையால கிடைச்ச அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்றார். செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே. அந்த உண்மையை தெரிஞ்சின்ற உடனே நான் வேற எங்கேயுமே போகாம உன்னோட திருவடிகளையே முழுமையாக சரணம் அடைஞ்சிட்டேன். ஏன்னா உன்னோட திருவடிகள் தான் முக்தி கொடுக்கக்கூடிய வழி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால். உன்னோட பக்தர்களோட பெருமையை தெரிஞ்சுக்காத அறியாமை நிறைந்த அந்த மனம் கொண்டவர்களோட இனிமே நான் சேர மாட்டேன். ஏன்னா நல்ல அடியார்களோட நட்பு தான் இறைவன்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். மறிந்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே. ஸோ இந்த உலக ஆசைகளில் மூழ்கி இறைவனையும் இறைவன் அடியார்களையும் மதிக்காமல் வாழக்கூடியவாள்லாம் துன்பத்தில் தான் விழுந்துட்டுருக்காளாம். அவளோட சேர்ந்து வாழாமல் எப்பவுமே நான் உன்னோட நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இறை அருள்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருத்துன்னா வாழ்க்கையோட பார்வையே மாறிடும் அப்படிங்கிறா. ஸோ உண்மையான ஞானம் புத்தகத்திலிருந்து வர்றது கிடையாது, கடவுளை உணர்ந்து நல்ல நல்ல அடியார்களோட பெருமையை தெரிஞ்சுண்டு அவளோட வாழக்கூடிய மனப்பக்குவம் தான் அப்படிங்கிறத சொல்றது இந்த பாடல். 4வது பாடல். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் நீயும் சிவபெருமானும் எப்பவுமே என்னோட மனசுல நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றார். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே. உன்னோட அந்த மென்மையான சிவந்த திருவடிகளை மனிதர்கள் மட்டும் இல்லை, தேவர்களும் மாயை வென்ற மகா முனிவர்களும் கூட தலைவணங்கி தொழுதுன்றிருக்கா அப்படிங்கிறா. உன்னோட திருவடிகள் தான் எல்லாருக்கும் சரணாகதி கொடுக்கக்கூடிய புகலிடம். கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும். அப்போ கொன்றை மலர், பிறை நிலா, நாகம், கங்கை இது எல்லாத்தையும் தன்னோட சடையில் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் ரொம்ப புனிதமானவர் அப்படின்றா. அவர் பராசக்தியோட பிரிக்க முடியாத ஒருத்தராக இருக்காராம். அதாவது சிவமும் சக்தியும் எப்பவுமே ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்றது தான். நீயும் என் பொந்தி என்னாலும் பொருந்துகவே. நீயும் சிவபெருமானும் என்னோட மனசுல எப்பவுமே நிலைச்சிருக்கணும். என்னோட எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் உங்களோட ஒரு நினைவே நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸோ பெருமாள் அந்த அம்பாள் கோவிலில் மட்டும் இல்லை, நம்மளோட மனசுலையும் எப்போதும் குடியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்தது 5வது பாடல்ல அபிராமி அன்னையோட அந்த கருணையோட மகிமை அதை சொல்றார். இந்த உலகத்தை காக்கணுன்றதுக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிச்சம்போது அந்த விஷம் அவருக்கு எதுவும் பண்ணிடக்கூடாம அமுதமாக மாறினது அம்பாலோட அருள்னால தான் அப்படின்னு சொல்றார். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. ஸோ அபிராமி அண்ணன் என்ன பண்றா, நல்ல நல்ல அருள் மொழிகள் எல்லாம் கொடுக்குறாளாம். வஞ்சி கொடி மாதிரி மெலிஞ்ச இடையும் மனசை கவரக்கூடிய பேரழகோடியும் இருக்கக்கூடிய மனோன்மணியாக இருக்கா அப்படின்னு சொல்றார். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. ஸோ பார்க்கடலை கடைஞ்சம்போது ஆழகால விஷத்தை இந்த உலக நலனுக்காக சிவபெருமான் குடிச்சிட்டாராம். அந்த விஷம் அவருக்கு தீங்கிழைக்காமல் அமுதமாக மாறினது யாருனாலன்னா அபிராமி அன்னையோட சக்தியால தான் அப்படின்னு சொல்றார். இதை தான் சக்தி இல்லாமல் சிவன் செயல்படுறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த தத்துவமாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென செந்தியதே. ஸோ தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய சுந்தரி நீதான், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பராசக்தி நீதான், உன்னோட திருவடிகள் எப்பவுமே என்னோட தலையில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு பட்டர் இதில் ரொம்ப பக்தியோடு வேண்டிக்கிறார். ஸோ இந்த பாடல் என்ன சொல்லுறது அப்படின்னா, அம்பாலோட அனுகிரகம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருத்துன்னா நம்மளுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை அவள் நன்மையாகவே மாற்றிடுவா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா விஷத்தையே அமுதமாக மாற்றின அந்த அம்பாலோட கருணை நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை கூட நன்மைக்கான பாதையாக கண்டிப்பாக மாற்றிடும் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுறது. அடுத்தது 6வது பாடல். இதில் அம்பாலோட திருவடிகளும் திருநாமமும் அவளோட பக்தர்களோட சேர்க்கையும் தான் வாழ்க்கையோட பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறார். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. அதாவது உன்னோட பொன்னிறமான தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகள் எப்பவுமே என்னோட தலையில் நிலைச்சி இருக்கணும். அது எப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பாகவும் பாக்கியமாகவும் இருக்கு.
சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே. ஸோ குங்குமம் மாதிரி நல்ல சிவந்த திருமேனியோடு இருக்கக்கூடியவள் நீ. உன்னோட திருநாமமும் திருமந்திரமும் எப்பவுமே என்னோட மனசில் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே, உன்னோட சிறந்த பக்தர்களோட சேர்ந்து அவளோட நட்பில் இருந்து தொடர்ந்து உன்னை வழிபட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நல்ல நல்ல அடியார்களோட சேர்க்கை தான் நம்மளோட பக்தியை வளர்க்குமா. பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. ஸோ ஆகமங்கள் கூறின நெறிப்படி உன்னை எப்பவுமே வழிபட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இது என்ன இந்த பாடல் என்ன சொல்கிறதுன்னா, இறை நாமம், இறையடியாரோட சேர்க்கை, சாஸ்திர முறைப்படி வழிபாடு, இது மூணுமே நம்மளுக்கு ஆன்மீக வாழ்க்கையோட ஒரு தூண்கள் அப்படின்னு சொல்கிறான். எப்போவுமே நம்மளோட மனசில் இறை நாமமும் நம்ம தலையில் இறைவனோட திருவடியும் வாழ்க்கையில் நமக்கு எப்போவுமே நல்ல நல்ல அடியார்களோட நட்பும் இருந்ததுன்னா இறையருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்கிறது. 7வது பாடலில் இதில் பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய சுழற்சியில் சிக்கி தவிக்கக்கூடிய தன்னை நிலையான நல்ல கதிக்கு மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அபிராமி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுதான் இந்த பாசுரம். ததியுரு மத்தின் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். ஸோ தயிரை கடையும் போது அந்த மத்து இடைவிடாமல் சுழந்துட்டே இருக்கிற மாதிரி என்னோட உயிரும் கூட பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய சுழற்சியில் சிக்கி தவிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த முடிவில்லாத துன்பத்திலிருந்து என்ன நீ விடுவிச்சு அழிவில்லாத பரமகதியை அடையறதுக்கு உன்னோட அருள்னால நீ தான் எனக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும், தாமரையில் தோன்றின பிரம்மனும், அதுக்கப்புறம் பிறை நிலவை சடையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானும், திருமாலும் உன்னை வணங்கின்னு இருக்கா அப்படின்றா. இது மூலமாக என்ன தெரியறது, அபிராமி அன்னையோட அந்த பரம்பொருள் நிலை எல்லாமே இவள்கிட்ட தான் வணங்குறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய், உன்னோட சிவந்த திருவடிகள் என்ன பண்ணுறது, 3 மூர்த்திகளாலும் வணங்கப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய திருவடிகள் தான் எல்லா உயிர்களுக்கும் சரணாகதி தரக்கூடிய ஒரு புகலிடமாக இருக்கு. சிந்தூரானன சுந்தரியே. ஸோ செந்தூரம் மாதிரி சிவந்த திருமுகத்தோடு இருக்கக்கூடிய நீ என் மேலே கருணை வச்சு என்னை இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் அந்த பிறவி சுழற்சியோட ஒரு பகுதி அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் பலவும் நிறைய கூட இந்த பிறவி சுழற்சியோட ஒரு பகுதி அப்படிங்கிறத தான் சொல்கிறது. ஸோ அதிலிருந்து உண்மையான விடுதலை எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா அபிராமி அன்னையோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அபிராமி அன்னையோட திருவடிகளை தான் சரணம் அடையணும் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுறது. அடுத்தது 8வது பாடலில் அபிராமி அன்னை தான் இந்த உலக பாசங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடிய கருணை தாய், கருணையோடு இருக்கக்கூடிய தாய் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானோட துணைவியாகவும் மகிஷாசுரனை வென்ற வீர சக்தியாகவும் என்னைக்கும் அழியாத கன்னியாகவும் அவ தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால். ஸோ சிவபெருமானோட துணைவியாக இருக்கக்கூடிய அபிராமி குங்குமம் மாதிரி சிவந்த திருமேனியோடு இருக்காளாம். அவ உலக பாசம், ஆசை, அகங்காரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பந்தங்களை அறுத்து பக்தர்களை நல்ல வழிக்கு அதாவது இறை நெறிக்கு அவ தான் கொண்டு போயின்னு இருக்கா அப்படிங்கிறா. மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை, மகிஷாசுரனை அழித்த வீரசக்தியும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பராசக்தியும் என்னைக்கும் அழிவில்லாத அந்த நித்திய கன்னியுமா இருக்கக்கூடிய அபிராமி அன்னையோட பல்வேறு தெய்வீக வடிவங்கள் அதை இந்த இடத்துல சொல்கிறார். ஆரணத்தோன் சுந்தரி, அதாவது வேதங்கள் போற்றக்கூடிய பரம்பொருள் அவதான் அபிராமி. ஆரணம்னா இந்த இடத்துல வேதமை சொல்கிறா, வேதங்கள் போற்றக்கூடிய பரம்பொருள் அபிராமி அப்படின்னு சொல்கிறா. வேதங்களோட முழு சாரமும் கூட அவகிட்ட தான் இருக்கான். கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. ஸோ அம்பாளோட அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகள் என்னோட மனசில் என்னைக்கும் நிலச்சிருக்கணும், அதை நினச்சிண்டு வாழறது தான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இறைவன்கிட்டேருந்து அதாவது நம்மளை இறைவன்கிட்டேருந்து எது விளக்குறது, எதிரிகள் கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ளவே இருக்கக்கூடிய பாசம், அகங்காரம், ஆசைகள், இதுதான் நம்மளை கடவுளை நெருங்க விடாமல் பண்ணுறது. ஸோ அப்போது அபிராமி அன்னையை நம்ம மனசால சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பந்தங்களை அவ அறுத்து நம்மளோட மனசை தூய்மைப்படுத்தி இறை நினைவில் நிலைநிறுத்துவாள் அப்படின்னு சொல்லுறது. ஸோ இதுதான் இந்த பாடல்.
அடுத்தது 9வது பாடல் கருத்தன எந்தை தன் கண்ணனன்னு ஆரம்பிக்கிறது. இந்த பாடல்ல அபிராமி அன்னையை வந்து தாயாக நினைச்சு எனக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து நீ தான் அருள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப உருகி பிரார்த்திக்கிறார். சிவபெருமானோட உள்ளத்தை கவர்ந்தவளும் இமயமலையில் அவதரிச்சவளும் ஞானப்பாலை கொடுத்த அந்த கருணைமிகு அன்னையும் கரும்புவில் மலரம்புகளை ஏந்தின திரிபுர சுந்தரிமா இருக்கக்கூடிய அவளை நேரில் தரிசிக்கணும் அப்படின்னு ஏங்குறாராம். ஸோ கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன, சிவபெருமானோட உள்ளத்தை கவர்ந்தவளே அப்படின்றார். பொன்மலை மாதிரி இருக்கக்கூடிய இமயத்தில் பார்வதி தேவியாக வளர்ந்தவளும் நீதான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் நீதான் இருக்க. பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கோர், திருஞான சம்பந்தர் அழுத போது அவருக்கு ஞானப்பால அருளி சிவர் ஞானத்தை வழங்கின கருணைமிகு தாயும் நீதான். உன்னோட அருள் வந்து மனுஷனை அறியாமையிலிருந்து ஞானத்துக்கு கூட்டின்னு போகிறது. திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். ஸோ முத்து மாலைகள், அழகான ஆபரணங்கள், கரும்புவில் 5 மலரம்புகள், இதனால் அலங்கரிக்கப்பட்ட திரிபுர சுந்தரியோட அந்த அழகான வடிவம் அதை வந்து மனக்கண்ணால் பார்க்குறாராம். முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே, முல்லை மொட்டு மாதிரி மென்மையான பற்களோடு இருக்கக்கூடியவள் நீ எனக்கு முன்னாடி வந்து அருள் காட்சி கொடுத்து என்ன உன்னோட அருள்னால காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கம் அதுதான் உயர்ந்த பக்தியோட அடையாளமாக சொல்லப்படுறது. அபிராமி பட்டரை போல நம்ம கூட அந்த அன்னையோட உண்மையான தாயாக நினச்சி கூப்பிட்டோம் அப்படின்னாக்க அவர் அப்படி கூப்பிடுறாரு இல்லையா, அதே மாதிரி நம்ம கூட அவளை உண்மையான பக்தியோட கூப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அவள் என்ன பண்ணுறான்னா அருள்னால வெளிப்பட்டு ஞானத்தையும் தைரியத்தையும் மன அமைதியையும் நம்மளுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 10வது பாடல்ல இந்த அதாவது தன்னோட வாழ்க்கையில ஒரு கணமுமே அபிராமி அன்னையோட நினைவிலேயே கழியறது அப்படின்னு சொல்றார். நின்னுண்டா, இருந்தா, நடந்தா, படுத்தா எல்லாமே அவளே நினைச்சுட்டு இருக்காராம். ஸோ வேதங்களோட ஆழ்ந்த பொருளும் அருள் வடிவமும் முக்தி ஆனந்தமும் அபிராமி அன்னை தான் அப்படின்னு சொல்லி அவளையே தன்னோட வாழ்க்கையோட பரமலட்சியமாக ஏற்றுக்கிறார். அதை தான் சொல்கிறா. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை, நான் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வேலையை செஞ்சாலும் என்னோட மனசு என்ன பண்ணுறது, எப்போவுமே உன்னையே நினச்சின்னு இருக்கு. உன்னோட இறை நினைவுன்றது எப்படி இருக்குன்னா என்னோட ஒரு மூச்சு மாதிரி ரொம்ப இயல்பாகவே ஆயிடுத்து அப்படிங்கிறார். என்றும் வணங்குவதுன் மலர்த்தால், நான் டெய்லியும் வணங்கிறது உன்னோட தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகள் தான், அதுதான் என்னோட புகலிடம், அதுதான் என்னோட வாழ்க்கையோட ஆதாரம் அப்படின்னு சொல்கிறார். எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே, வேதங்கள் சொல்லக்கூடிய எல்லா மறை பொருள்களோட சாரமும் நீதான் அருள் வடிவம். இந்த இறைவனை உணர்றது தான் வேதங்களோட நோக்கமேவாம். அப்போது அந்த பரம்பொருள் அபிராமி அன்னையே, அப்போ அவளை தான் நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறார். உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே, இமயமலையில் பார்வதியாக அவதரித்த உமாதேவியும் நீதான் அழிவில்லாத முக்தி, நீதான் பரமானந்தம், ஒன்றை அடையிறது தான் மனுஷ பிறவியோட உயர்ந்த பயன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடல் வந்து இறை நினைவு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நமக்கு இருந்தால் போகாது, நம்ம வாழ்க்கையோட ஒரு கணத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. நம்ம மனசு எப்படி இருக்கும், எப்போவுமே இறைவனை நோக்கி போயிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் நம்மளுக்கு அமைதி, ஞானம், ஆனந்தம் இது எல்லாமே தானாகவே வரும் அப்படின்னு சொல்கிறார்.